பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்று புரட்சி எழும், புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என்று கூறிதான் அவருக்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டு கோவை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் நடத்தப்பட்ட விதம் என்ன தெரியுமா? வ.உ.சியின் கைகளை செக்கில் வைத்து பூட்டி வ.உ.சியை செக்கிழுக்க வைத்தார்கள். அப்போதெல்லாம் அவர் என்ன நினைப்பாராம் தெரியுமா? நாம் இழுப்பது செக்கல்ல, நமது பாரத மாதாவுக்கு கிடைத்த தேரை தான் சுற்றி வருகிறேன் என்று நினைப்பாராம். அந்த தேசிய மாவீரன் சிறை மீண்டு வெளியே வந்த போது தமிழ்நாடு அவரை வரவேற்று ஆதரிக்க தவறிவிட்டது. தியாகமூர்த்திகளின் தலைமகனான வ.உ.சியை வரவேற்க வந்த கணக்கு பிள்ளை சொல்றாரு, நஞ்சு கெட்ட சமூகமையா, ஒருத்தருமே வரல, அதற்கு வ.உ.சி அதனால் பரவாயில்லை, யாரும் வர வேண்டும் என்றோ மாலை போட வேண்டும் என்றோ நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றார். மண்ணெண்ணெய் கடை வைத்து தெரு தெருவாய் விற்று பிழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் வ.உ.சி. பாரதியின் வரிகளான என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் நடுவையும் மோகம் என்பதை கூறிக்கொண்டு கண்ணீர் கசிய தனது இறுதி மூச்சை விட்டார். முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தால் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். பேச்சின் முடிவில் வணங்குவதின் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.